யாரெல்லாம் இன்னைய வரையுமே பிராய்லர் கோழி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ இன்னமேட்டுக்கு பிராய்லர் கோழி சாப்பிடாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பிராய்லர் கோழி 45 நாளையில் பெரிதாகி சந்தைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே, மார்க்கெட்டுக்கு வரும்னு. இதே இன்னைக்கு டேட்டில் இன்றைக்கி கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஒரு கோழியை 20 நாளையில் பெரிதாகிறதுக்கு ஒரு வேக்சின் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாரெல்லாம் அதிக லெவலில் சில்லி சிக்கன் சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு வசரமே இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் பிராய்லர் கோழி அப்படியே ரெடிமேடாக வாங்கி சாப்பிட்றீங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்காகவும் இந்த வீடியோ. பிராய்லர் கோழி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வெரைட்டியாக இருந்தாலும் சாப்பிட்டீங்களா உங்களுக்கு தான் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மையில தாங்க பிராய்லர் கோழி சாப்பிடாதீங்க. ஹே கைஸ், என் பேர் கோகுல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன், இது 3 பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஓகேங்க, இதுக்கு முன்னாடி ஒரு பிராய்லர் கோழி 45 நாளையில் பெரிதாகி மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு டேத்தில் ஒரு வேக்சின் ஒரு கோழிக்கு போட்டால் 20 நாளையில் பெரிதாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த வேக்சின் நேம் இன்னும் வெளியிடலை. அது இப்போ ஒரு சில கோழிக்கு பயன்பாட்டில் இருக்குது. அந்த கோழி பெரிதாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 4 கிலோ வரையும் ஒரு கோழி பெரிதாகுது, அது மார்க்கெட்டுக்கும் வருது, அதாவது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இனி வர காலத்தில் பிராய்லர் கோழி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன்சர் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அது தவிர்த்து முட்டைக்கு, அதாவது கருவு இருக்கு இல்லையா, கோழிக்குள்ளார கருவு இருக்கும். அந்த கருவில் எப்படின்னா கோழிக்கு வேக்சின் போட்டாலே உடம்பு ஃபுல்லாக கெமிக்கல் பரவிடும். அப்புறமேட்டு அந்த எக்கு இருக்கு இல்லையா, எக்கு அந்த கோழி, அதாவது கடையிலாம் போய் வாங்கும் போது பிராய்லர் கோழி முட்டை சாப்பிட்டோம் அப்படின்னா அதுலேயும் பாதிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா கோழிக்குள்ளார தான் முட்டை இருக்குது. கோழிக்கு வேக்சின் போட்டால் அப்படின்னா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிரும். கோழிக்கு இருக்கிற கெமிக்கல் அப்படியே அந்த கருவுக்கு உண்டாகி முட்டையை தான் நாம் சாப்பிட்றோம். முட்டையை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பாதிப்பு. அப்புறமேட்டு பிராய்லர் கோழி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு தான் பாதிப்பு. நம்மளுக்கு தான் ஏதாவது ஒரு நோய் வரத்துக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குது. நீங்கள் சில்லி, அதாவது கோழி திங்கணும் அப்படின்னா நாட்டுக்கோழி எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. நாட்டுக்கோழியில் அதிகமான எலும்பு இருக்குது, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா உங்கள் விருப்பம். பிராய்லர் கோழி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயுள் காலம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கோழிக்கு 2 ஊசி 3 ஊசி வரையுமே போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்போலாம் ஒரு வேக்சின் போட்டாலே பெரிதாகும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு வேக்சின் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோ முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். 20 நாளையில் ஒரு கோழி பெருசாகுமா அப்படின்னா அந்த கோழிக்குள்ளே எவ்வளோ கெமிக்கல் இருக்கும், அந்த கெமிக்கலை தான் நாம் சாப்பிட்றோம். நாம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒரு நோய் வரத்துக்கு உண்மையாலுமே சான்ஸ் உண்டு. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் என்ன சொல்ல வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தம்ஸ் அப் பட்டன், பிடிக்கல அப்படின்னா லைக் பட்டன், இந்த 2 பட்டன்லையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்தமாரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே ரெட் கலரில் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தால் பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஆல் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு டெய்லியுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க, எங்கேயும் வெளியே போகாதீங்க. ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.